ரசத்தை சுட தைலத்தோடு சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் அந்த தைலத்தை ரசத்தில் இருந்து பிரித்து எடுத்துடணும். அதை பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும். தைலமும் ரசமும் சேர்ந்த கலவையிலிருந்து மிச்சம் இருக்கிற கசடு எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். ரசத்தோட தைலம் ஊற்றி அரைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதை பிரித்து எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். பழைய தைலத்தோட கசடு இருந்துச்சுன்னா நம்ம புது தைலம் ஊற்றி அரைக்க முடியாது. ரசத்தை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நாம் ஒரு நாள் சூரிய படத்தில் வச்சிடணும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தைலம் ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிடணும். இதே மாதிரி தினமும் அரைக்கும்போது தைலத்தோட சத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரசத்தோடு சேர்ந்து அது வெண்ணெய் பதம் முழுமையாக வரும்.